ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கிறிஸ்மஸ் நாளை குடில் தான். ஆண்டுதோறும் அழகழகா குடில் அமைச்சு ஆண்டவரது பிறப்பை நம் இல்லங்களில் நாம் வரவேற்போம். இந்த வருஷம் எங்க வீட்டு குடில் ஒரு குட்டி கதையோட காத்துக்கிட்டு இருக்கு. கதையோட சேர்ந்த கருத்தை கொஞ்சம் பார்ப்போமா? இன்னையிலிருந்து சரியா ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் நிறைமாத கர்ப்பிணியான அன்னை மரியாளும் புனித சூசையப்பரும் ஆண்டவரை பெற்றெடுக்க பெத்லஹேம் ஊரில் வீடு வீடாய் இடம் தேடினர். இவர்களது சூழலை புரிந்து கொண்டு அவர்களுக்கு சிறிது இடம் வழங்க அங்கு பலருக்கு மனம் இல்லை, சிலருக்கு இடம் இல்லை. பேறுகாலம் நெருங்கிய பெண்ணிற்கு சிறிது இடம் கூட வழங்க முடியாத நிலையில் அன்றைய மனித நேயம் இருந்தது. பிறக்கப் போகும் குழந்தை ஆண்டவர்தான் என அறிந்திருந்தால் அரண்மனையாகவே இருந்தாலும் காலி செய்து கொடுத்திருப்பார்கள். சாமானியன்தானே என்று எண்ணி மாடடையும் குடிலை இடமாக வழங்கினர். மன்னருக்கெல்லாம் மன்னர் மாட்டுக்குடிலில் பிறந்து துணிகளால் பொதியப்பட்டு தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டார். அக்காலத்தில் ஆண்டவருக்கு இடம் இல்லை. அன்றிலிருந்து ஒரு 2000 ஆண்டுகள் கடந்த நிலையில் இன்றைய நவீன யுகத்தில் பரபரப்பான வாழ்க்கை சூழல், பணி சுமை, கூடி பேச நேரமில்லா குடும்பங்கள், தகவல் தொழில்நுட்ப சாதனங்களின் வருகை, சமூக ஊடகங்களின் தாக்கம் என பல்வேறு காரணங்களால் நம் அன்றாட வாழ்வில் ஆண்டவருக்கு இடம் இல்லை. 2000 ஆண்டுகள் கடந்த நிலையில் மாட்டுக்குடிலிருந்து பரிதாபமாய் நம் ஆண்டவர் கேட்கின்றார், உன் உள்ளத்தில் இடம் உண்டா என்று. இறைவன் நமக்கு கற்பித்த மிக முக்கிய 2 விதிகளான எல்லாவற்றிற்கும் மேலாய் இறைவனை அன்பு செய்ய, இறை பக்தியையும் ஜெபத்தையும் நம் அனுதின வாழ்வில் அங்கமாக்குவோம். தன்னை போல்தான் பிறரும் என்று எண்ணி மன்னிப்பு, தவம், பிறரன்பு, நன்றியுணர்வு, நேர்மை, கனிவு, பணிவு, தெய்வபயம், ஜெபம், பரிவு, அன்பு, தர்மம் என அனைத்தையும் கடைபிடித்து மனிதனை மனிதனாக நடத்துவோம். இன்முகத்தோடு சொல்லுவோம், என் இதய அரியணையில் இறைவா உமக்கு இடம் உண்டு என்று. அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்கள்.